ஸோ நான் வந்து ஈவினிங் ஃப்ளை போடுறேன். இப்போது இது வரைக்கும் நான் ஈவினிங் ஃப்ளையே போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மார்னிங்கில் போகும்போது நம்ம புறாக்களோடு சேர்ந்து நிறைய புறா பறக்கும். தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஈவினிங் பறக்கிற வீடியோ. சரி, ஆக்சுவலாக நம்ம புறா வந்து காலையில் இதை விட ஹைட்டாக ஏறும், ஈவினிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து வீட்டை சுற்றி மட்டும்தான் பறக்கும். வீட்டை சுற்றி பெரிய ரவுண்டு பறக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டைமிங்கை அதிகப்படுத்தி பறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பறக்கும் எல்லா டைமும். நல்ல ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளையை வந்து எதிர்பார்க்க முடியும். புறாக்கள் வந்து அன்ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புறா பறக்கிறது கஷ்டம். அதை வந்து ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கணும். ரொட்டீனாக செக் பண்ணுறது தான் நம்ம ஒர்க்கு. ரொட்டீனாக செக் பண்ணி அதனுடைய ஹெல்தி கண்டிஷன் பார்த்து தான் வந்து பேர்டை வந்து ரேஸே பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக புறாக்களை வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து நல்ல பேட்ஸை வந்து ரிட்டன் எடுத்துக்கலாம். ஏன்னா ரேஸ் ட்ராக்கில் வந்து ஹெல்தி இல்லாமல் போகிற புறாக்கள் தான் நிறைய வந்து வர முடியாமல் கஷ்டப்படும். ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் ஆகும். நல்ல லைனேஜ் 100% நல்ல லைனேஜ் 100% ரிட்டன் வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்கவர்டு பேர்டு. அவனுங்களை எல்லாத்தையும் வெளியே திறந்து விட்டேன். அவனும் ஆட்டுக்கு சுற்றிட்டு கிடப்பானு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணல, ஈவினிங் தான் ஓப்பனே பண்ணியிருக்கேன். இந்த அங்கே ஒரு 4 பேர் சுற்றுறான். அவனுக்கு மேல் தான். மேலே 4 பேர் சுற்றுறது வந்து மேல் தான். கீழே பறக்கிறவன் தான் கால் சாக்ஸ். அதை வந்து தனியாக ஒருத்தன் தெரியும், அதில் அவன் தான் கால் சாக்ஸு.